ஸ்ட்ராபெரி விண்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 14/7/2024 ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயா 660 ட்ரா நம்பர். இதுக்கான கெஸ்ஸிங் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட், நோ கன்ஃபார்ம் நம்பர்ஸ், ஃப்ரீ கெஸ்ஸிங் ஒன்லி. கெஸ்ஸிங்கோட உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 13/7/2024 அன்னைக்கு வந்து ரிசல்ட்டு 785 784. நம்ம போர்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்ததில் பி போர்டுக்கு 8 சி போர்டுக்கு 4 பாஸ் ஆகிருக்குது. நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கெஸ்ஸிங் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். இது வந்து லாஸ்ட்டாக வந்த ஒரு 5 நாளோட ரெகுலர் சார்ட்டு, ரெகுலராக வரக்கூடிய ரிசல்ட்டு. இல்லை நேற்றுக்கு நான் இதை 8 எப்படி கொடுத்துருந்தேன்னா நேற்றுக்கு அது வீடியோலேயே சொல்லியிருந்தேன். 5 போர் 0 அந்த மாதிரி 3 போர் 8 வரலாம். இங்கே வந்து 3 போர் 8 வந்த மாதிரி 4 போர் 9 வரலாம். அப்புறம் இதை நான் 4ஆக மாற்றிருந்தேன். ஏன் மாற்றினேன்னா 4 3 4 8 வந்ததுனால மறுபடியும் 4 ரிப்பீட் ஆகலாம் அப்படிங்கிறதுனால 4ஆக மாற்றிருந்தோம். அதுபடி தான் நமக்கு இந்த 8 நாள் ரிசல்ட் வந்து பாஸ் ஆகிருக்குது. ஸோ இப்போ நான் போர்டு ஃபிக்ஸ் பண்ணது எப்படி பண்ணியிருக்கேன்னா, இதுலேருந்து நான் எடுத்துக்கிட்ட நம்பர் இங்கே டி போர்டில் இருக்க 7 அப்படியே இங்கே பாஸ் ஆன மாதிரி, இங்கே இருக்க 5 வந்து அப்படியே பாஸ் ஆகலாம். அதே போல் இதில் பார்த்தோன்னா 5 - 1 4, 9 - 1 8, 5 - 1 4, இப்போ 7 - 1 6. இதுலேருந்து எனக்கு கிடச்சிருக்கிற 2 நம்பர் வந்து 5 6 கிடச்சிருக்குது. இதை வந்து நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன், அந்த நம்பரோடு நான் வந்து மேட்ச் பண்ணுறேன். இதுலேருந்து எனக்கு கிடச்சிருக்க நம்பர் வந்து 5 6. இதை நான் வீக்லி சார்ட்டோட கம்பேர் பண்ணி தான் நான் அதுலேருந்து ஆல் போர்டு எடுத்திருக்கிறேன். இது வந்து வீக்லி சார்ட்டில் லாஸ்ட்டாக வந்த ஒரு 5 வாரத்துடைய ரிசல்ட்டு. இதில் பார்த்தோன்னா இந்த ஏ போர்டு இருக்குல்ல, அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 7 - 1 6 பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 3 - 1 2 பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அப்படி பார்த்தோன்னா 7 - 1 6 பி போர்டுக்கு வரலாம். 6 வந்து இந்த ட்ரிக்கில் சிக்கு வந்துச்சு. ஸோ அதனால் 6 வந்து நான் ஆல் போர்டுக்கு எடுத்திருக்கேன். அதே போல் இப்படி பார்த்தோன்னா சியில் இருக்க 0 அப்படி ஏழில் பாஸ் ஆகிடுச்சு. சியில் இருக்க 7 அப்படி 7 பாஸ் ஆனதுனால மறுபடியும் 9 ஏக்கு வரலாம் அப்படிங்கிறதுனால அந்த 9 6 இது ரெண்டையுமே நான் ஆல் போர்டுக்கு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒருவேளை நமக்கு இதே போல் டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா 0 27 729, இதே போல் டபுள்ஸ் வந்துச்சுன்னா 0 27 2 7ஓட 0 பிசியில் பாஸ் ஆகிடுச்சு 2 7. அதே போல் ஏபியில் 2 7 பாஸ் ஆகிருக்கு. 0 9 8 2 7 இதை வச்சு ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த வீக்லி சார்ட்டில் இந்த ட்ரிக்கு 2 நாள் வந்ததுனால 3ஆவது நாள் வந்துச்சு அப்படின்னா இதுக்காக ஒரே ஒரு பாக்ஸ் 728ங்கிற நம்பர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ட்ரிக்கு படி எடுத்தோம்ல 5 6 இதை பேஸ் பண்ணி 566 563 அப்படிங்கிறத இன்னொரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். 2 பாக்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்படி எடுத்தேங்கிறத சொல்லிட்டேன். இது எனக்கு இப்போ கிடச்சிச்சில்ல நம்ம ரெகுலர் சார்ட்டு வீக்லி சார்ட்டு, அந்த நம்பரை வச்சு நான் எடுத்தது வந்து 563. போர்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது ஏ போர்டுக்கு 5 9 6, பி போர்டுக்கு 0 6 1, சி போர்டுக்கு 4 8 3. ஏபிபிசிஎஸ்சிக்கு நான் எடுத்துக்கிட்டது 63 36, 53 35, 67 76. மிஷின் நம்பர் 654 741, 7 பவர் 2 4 பவர் 9 1 பவர் 6. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.